ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் செகண்ட் அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுங்கிறது சம்மரி ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ பணம் நமக்கு இன்கமாக கிடச்சிருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதா வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுங்கிறது. சரிங்களா? ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் மாதிரி தான் இதுவும் வந்து ஃபினான்ஷியல் இயரோட எண்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட். அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ டெபிட் சைடு வந்து எக்ஸ்பெண்டிச்சர், ஏன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், அப்போ எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பண்ணுவோம். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ், அப்போ இன்கம்மை கிரெடிட் சைடு எழுதிப்போம். சரிங்களா? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் ரெக்கார்டட். ஸோ இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இன்கம்ங்கிற வேர்டு தெளிவாக இருக்குது. அதனால இதில் எதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணோம்னா ரெவென்யூ ரெசிப்ட்டும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். கேபிட்டல் ரெசிப்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா? அடுத்தது ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிங் டு கரண்ட் இயர் அலோன் ரெக்கார்டட். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர், கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், சப்சிக்வெண்ட் இயர், இந்த 3 இயருக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அப்படி கிடையாது. கரண்ட் இயர் ரிலேட்டடாக ஏதாச்சும் ரெவென்யூ ரெசிப்ட்டோ இல்லை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரோ இருந்துச்சுன்னா அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா? நான் கேஷ் ஐட்டம்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்கார்ட். இந்த இடத்துல நான் கேஷ் ஐட்டம்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நாமினல் அக்கௌண்ட். சரிங்களா? ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் ரெவென்யூ ரெசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 4யுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவென்யூ ரெசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 2 மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், சப்சிக்வெண்ட் இயர் 3 இயர் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் எது இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கரண்ட் இயர் ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் நான் கேஷ் ஐட்டம்ஸை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நான் கேஷ் ஐட்டம்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இதான் வந்து டிஃப்ரென்ஸ். நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். எக்ஸ்க்ளூஷன். நம்ம வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை வச்சு தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் இருக்க ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே கூடாது. சரிங்களா? ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பார்த்து தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ அந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் இருக்க ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது. அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். அதான் எக்ஸ்க்ளூஷன் போட்டிருக்கேன். அதே மாதிரி கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எடுத்துக்க மாட்டோம். அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. ஃபண்டுங்கிற வேர்டு ஏதாச்சும் அங்கே வந்துருச்சுனாவே அதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க. சரிங்களா? ஃபண்டுங்கிற வேர்டு வந்து அது பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு வரவே கூடாது. அடுத்தது ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிங் டு கரண்ட் இயர் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். டியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட். இதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வருங்கிறது நம்ம தனியாக பார்ப்போம். சரிங்களா? இன்க்ளூஷன். இதில் என்ன இன்க்ளூட் பண்ணுவோன்னா நான் கேஷ் ஐட்டம் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த 3 எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். இது ஒன்றே மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுவோம். சப்போஸ் டெபிட் சைடு இஸ் கிரேட்டர் தென் கிரெடிட் சைடு. அப்போ டெபிட் சைடு என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஸ். அப்போது எக்ஸ்பென்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இன்கம். வந்த இன்கம் விட செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல நமக்கு என்னது டெஃபிஷிட்னு அர்த்தம். கிரெடிட் சைடு இஸ் கிரேட்டர் தென் டெபிட் சைடுனா இன்கம் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்பென்ஸ்னு அர்த்தம். அப்போ செலவு பண்ணதை விட வந்த வருவாய் வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து சர்ப்ளஸ். புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்.